வாங்க வீவர்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு காரசாரமான வாழைக்காய் பஜ்ஜியும் முட்டை பஜ்ஜியும் சூப்பராக பண்ணலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு டீ கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது செய்யறதுக்காக நான் வெறும் கடல் மாவு தான் எடுத்திருக்கேன். வாழைக்காய் 1 எடுத்திருக்கேன், 2 முட்டை எடுத்திருக்கேன் வேக வச்சு. இப்போ நான் வெறும் கடல் மாவு தான் எடுக்கிறேன். இதில் மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், 1.5 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது காரசாரமாக இருக்கிறதுக்காக பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். காரம் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு தேவைக்கு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கலர் கொடுக்கறதுக்காக தான். பாருங்கள், தேவைக்கு உப்பு போட்டுக்கிட்டேன். இது பெருங்காயத்தூள் கட்டி பெருங்காயம் நான் உடச்சி போட்டிருக்கேன். அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம், முழு சீரகம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பஜ்ஜி செஞ்சு பாருங்கள், காரசாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டீ கூட சாப்பிடும்போது. பேக்கிங் சோடா கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு போடுங்க, ரொம்ப அதிகமாக போடாதீங்க. இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் மாவு. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போடுங்க. ரொம்ப தண்ணியாக பண்ணிடாதீங்க. ரொம்ப தண்ணியாக பண்ணிங்கன்னா பஜ்ஜியில் மாவு ஒட்டாது இந்த வாழைக்காயில். இப்போ வாழைக்காய் தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட கட்டர் இருந்தால் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை ஆஃபாக நான் கட் பண்ணி வச்சுட்டு உப்பு மிளகுத்தூள் கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா கோட் பண்ணி. இது கட் பண்ணும்போதே அடுப்பில் எண்ணெய் வச்சுக்கோங்க, சூடாகிட்டு இருக்கட்டும் பேனில். பாருங்கள், இப்போ நம்ம கலந்து வச்சோம் இல்லையா, மிக்ஸ் பண்ணி வச்ச மாவில் கொஞ்சம் வெதுவெதுப்பான எண்ணெயை 2 கரண்டி, நான் வச்ச கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை டிப் பண்ணி இந்த மாவில் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃப்ளேம் கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு 2 சைடும் ஒரே கலர் வர மாதிரி நல்லா ஈவனாக பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 சைடும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த வாழைக்காய் பஜ்ஜி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு முட்டை பஜ்ஜி பொரித்து எடுத்துக்கலாம். முட்டை பஜ்ஜி பொரிக்கும்போது கட் பண்ண சைடு மேலே வர மாதிரி மாவில் டிப் பண்ணி பொரித்து எடுங்க. அப்போ தான் இந்த மஞ்சள் கரு பிரிஞ்சு வராமல் இருக்கும். பாருங்கள், முட்டை பஜ்ஜியும் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், கட் பண்ண சைடு தான் நான் போட்டிருக்கேன் மேலே வர மாதிரி. இதையும் 2 சைடு ஒரே கலர் வர மாதிரி நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், முட்டை பஜ்ஜியும் ரெடி. சூப்பரான இந்த முட்டை பஜ்ஜியும் வாழைக்காய் பஜ்ஜியும் காரசாரமான சட்னி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும்.